குழந்தைகளுக்கு நான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் இப்போ இந்த பால் சுறா எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போதே கிட்டத்தட்ட ஒரு 23லேருந்து 25 கிராம் அளவுக்கு புரத ஊட்டச்சத்து, குழந்தைகளோட வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இந்த புரோட்டீன் ஊட்டச்சத்து அப்படின்றது சரியான க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், வளர்கிற குழந்தைங்களோட தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சின்னு இந்த வைட்டமின் B12 அப்படின்றது நம்ம உடம்புல பொதுவாக டெஃபிஷியன்சி வந்துடுச்சு அப்படின்னா உடல் சோர்வு அளவுக்கு அதிகமாக இருக்கும், மசில் வீக்னஸ், தசை பிடிப்பு, தசை வலியெல்லாம் அதிகமாக தெரியும், ரொம்பவே அளவுக்கு அதிகமான ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா, எனர்ஜியே ரொம்பவே கம்மியான மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி நம்ம உடம்புல வந்துடுச்சு அப்படின்னாலே இந்த வைட்டமின் B12 அப்படின்றது பால் சுறால அதிக அளவில் இருக்கிறதால B12 டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணும். இன்னொரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த ஃபாஸ்பரஸ் அப்படின்றது எலும்புகளை நல்ல வலுவடைய செய்யும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பால் சுறா பற்றி